എല്ലാവർക്കും വണക്കം. എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ, ഫുള്ളായി മനസ്സിലായില്ല. ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് ചേച്ചി, താങ്ക് യു. എല്ലാവർക്കും നമസ്കാരം, വണക്കം. ஸோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில். சாரி ஃபார் த லேட் கம்மிங், ஏன்னா ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மாக்கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிதான் என்னென்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில், அதுவும் ராம் சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போது நான் அம்மா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது. அண்ட் சாரி, and I want to thank Nivin Chetan. Nivin Chetan தான் முதல்ல எனக்கு கால் பண்ணி, oh God, so sorry. I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கில் இருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு இப்போது. ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை. ஏன்னா நீங்கள் கொடுக்கிற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு. ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோடய அப்பா அம்மாவே எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிரேஸ். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக எனக்கு ஒரு மாதிரி ஃபங்காக இருக்கேன், என்ன பேசுனே தெரில. ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 4ஆந்தேதி 5ஆந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்றைக்கி காலை தான் திரும்பி வந்தோம். ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணுன்னு சொன்னால், இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி 4ஆந்தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு 5 இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட. அவர் சொன்னதை விட அதிகமாச்சு. அப்புறம் 6ஆந்தேதி அதோட 3 மடங்கு ஆகுனார். எனக்கு புரியவே இல்லை எப்படி இப்படி ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு, அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார், அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே சொன்னார், இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா வெளில வந்தோன்னே இப்போ அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ஸில் இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க, கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமா இப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில். இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் உதவி இயக்குநர்களின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக
இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா, இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார்? நீங்கள் உங்கள் ஜேர்னல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு. அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார்? சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த படத்தில் 19 பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓடிடிலே விட்டுற வேண்டியதான்னு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம். எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட சிவாவுனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு. கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்களை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக சிரிச்சிருப்போம், அடுத்த படத்தை பார்ட் 2 தொடங்கினா முதல்ல இவங்க 2 பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்லாம் அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. முதல்ல ஒரு இந்த க்ரஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம். அப்போ நான் நினச்சேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேராக தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க. 30,000 தாண்டல. ஒரு 24 ஹவர்ஸ் ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை. கீழே வேறு யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம், அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் திட்டிகிட்டே இருக்காங்க. என்னடா இது, இப்போது யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க, பாட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ தான் திங்க் மியூசிக் சொல்கிறாங்க, சார் சந்தோஷ் தயானி புது மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி பாட்டலாம் மெதுவாக தான் சார் வரும். அது எவ்வளோ மெதுவானா எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னமோன்னு பயமாயிடுச்சு. ஏன்னா அது கரெக்டாக நம்ம 24 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறோம். சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே மாரிஸ் ராஜ் ஐடியா சொன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ்லாம் சொன்னால் தான் அந்த படம் வருங்கிற தகவல் போகும். ஏன்னா எல்லோரும் 7 கடல் 7 மலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேரல, எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ப்ரெஸ் மீட் பாதியிலே ஒரு தகவல் வந்துச்சு, குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சுன்னு. ரொம்ப அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தோம் தெரில. பட் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். என்னென்னா அப்போ தான் மீடியாவில் பறந்து போ படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, 5 வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காமல் இந்த படம் வருதுங்கிறது தெரியவே தெரியாது. எனக்கு உண்மையாக இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னே தெரில, படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுகிறதுன்னு தெரில. அப்போ சொன்னார், நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு ஒரு 10 இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறேன், அதில் மட்டும் கொடுங்க, ஏன்னா அவங்கள ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன். உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பித்தேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ. நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்க்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறது மட்டும் வச்சேன். நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த இயக்குனர் ராம் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்குது. அண்ட் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது. திரையரங்களும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்குற மக்கள், தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் உண்மையை சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. காம்ப்ளிகேஷனே இல்லை. அவங்க யாருமே என்கிட்ட ஏன் இதில் 3 ஆக்ட் இல்லை, இதில் கதை என்னெல்லாம் கேட்கல. ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், அவன் பேர் விஷால் நினைக்கிறேன், தூத்துக்குள்ள. அங்கிள் தேங்க்யூ, இதுக்கு தேங்க்ஸ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா. அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறான், சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க. இதுவே எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் இருக்குது தெரியாது. ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன். போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்குள்ளே பார்க்குற ஒரு பயம் இருக்கும். இந்த சைலன்ஸ் நிறைய இருக்கும், அதை கத்திடுவாங்க. இந்த தடவை வந்து கைத்தட்டல் விழுந்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் வெளில தான் இருந்தேன். சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்போ என்னால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 8 வயது பையனோடு தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமகால, ஏன்னா என்னோடய படத்தில் எப்போதுமே பிரச்சனை கட்டுரை தமிழ் எடுக்கிறப்போ அன்றைக்கி இருக்கிற ரிவ்யூஸ் புரியவே புரியாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி 2007 எடுத்திருப்போம். 2007 என்ன நடக்குதுங்கிறதுலேருந்து ஒரு படம் பண்ணியிருப்போம். இந்த கதை 2025 இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமோ நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ளே இருந்து. அண்ட் சிவா சார் ஐ திங்க் போனேன் படம் மாட்டேன்னு உடனே எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. சும்மா ஓகே சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பிரதீப் சார்ட்ட நான் சொன்னேன், சார் ஓகேன்னு சொல்லிட்டார் சார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு. அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி தெரியுமான்னு தெரில. இப்போ நாங்கள் தேட்டர் விசிட் போனோன்னா அவரை இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஒரு வேலையாகவே வச்சுருந்தார் அவர். எனக்கு ஒரு செகண்டில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இவர் ஹீரோவா நான் ஹீரோவா, இவர் ப்ரொடியூசரா இல்லை நான் ப்ரொடியூசரா,
இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியும் ஒரு டைரக்டர் மாதிரியும் நான் ஹீரோ மாதிரியுமே எல்லாம் நடத்துனீங்க சார். ஐ டோன்ட் நோ வை யூ டிட் இட். தேங்க்யூ ஃபார் தட். லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஏன்னா முதல் இதில் ஐ லவ் யூ ராம் சார் வந்து அது அப்படியே ஆகிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் சிவா சார்னுடைய அந்த இயல்பு இருக்குல்ல, அதாவது அவர் இப்படி பேசுகிறாரோ இப்படி தான் பேசணும்னு நினச்சேன். அவருடைய ஹியூமர் குறைஞ்சிடக்கூடாது, ஆனால் அந்த கதாபாத்திரமாகவும் இருக்கணும். சார் நீங்கள் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க எப்போதுமே. அது மேபி தன்னடக்கம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் நீங்கள். இந்த படம் பார்த்துட்டு சார் உங்கள் தமிழ் படம் டைரக்டர் அமுதன் சிஎஸ் அமுதன் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இதுக்குன்னு இல்லை சார், தமிழ் சினிமாவில் அந்த காமெடி படம்னு ஒன்று எடுத்தாலே சிரிக்க வச்சாலே அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் முதல்ல ஒரு ஹியூமர் படத்தை எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணி ரிவ்யூ எழுதுகிறாங்க. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அதில் சிவா சார் நடித்ததுமே வேறு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் ஹியூமர் படம் எடுக்கிறப்ப அதுவுமே கிரிட்டிக்கலி அக்ளைம்டுங்கிற கான்ஃபிடன்ஸோடு எடுப்போம்னு சொன்னார். அது நீங்களும் நானும் சேர்ந்ததாக சார் நடந்துச்சு. வி ஷுட் டூ மோர் மூவிஸ் லைக் தட். தேங்க்யூ ஃபார் தட். ஒரு படம் தொடங்குவதற்கு முதல் நாள்லேருந்து, அந்த திரைக்கதை எழுதுவதற்கு முதல் நாள்லேருந்து, அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போது ஒரு சக்ஸஸ் மீட் தேங்க்ஸ் மீட்டில் வந்து பின்னாடி நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வேலை முடியல. ஹாட் ஸ்டாருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணோம். இப்போ நான் அந்த டிஏயில் தான் இருந்தேன். ஸோ அந்த வேலைகளையும் முடித்து இப்போ நான் சார் இப்போ வேலூர் வரீங்களா வரலையா? இப்போ அப்படியே கிளம்புறோம். ஓகே. அப்போ இப்போது நானும் கிரேஸ் வரீங்கல்ல? ஏன்னா இன்றைக்கி தான் இவங்க ஜாயின் பண்ணி நீ வர ஓகே. ஸோ நான் கிரேஸ் ஆண்டனி, மித்துல் ரயன் என்கிற அன்பு, நாங்கள் 3 பேரும் வேலூர் கிளம்பி போகிறோம். வேலூர்லேருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர். நாளைக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய பல தருணங்களை இல்லாட்டி இந்த படத்தினுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய குழந்தைகளை என் வீட்டுக்கு கொண்டு வந்த என் மகன் மயன், அவன் மூலிமா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் மேபி அவன் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தன். ஸ்கிரிப்டை படிச்சது கிளிஷேன்னு சொல்லிட்டே இருப்பான். அவனை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவன் மட்டும் இல்லை, அவனுடைய எல்லா நண்பர்களும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த உலகமும் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் என்னை பாதுகாக்கிற போற்றுகிற என் மனைவியும் என் மகளும் என் அம்மாவும் அப்பாவும், அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்கள் இல்லாமல் பறந்து போக மட்டுமல்ல எதுவும் நடந்திருக்காது. நன்றி, வணக்கம்.